நீ ஓவரா சைடு வாங்குறிய பட்டத்தை கட்டிக்க வேண்டியது நீ இல்ல கண்ணால பொண்ணு கட்டி விட. ஓம் கபிலாய நமஹ ஓம் கதகர்ணகாய நமஹ பொண்ணு அழிச்சிட்டு வாங்க. ஓம் தேவதாய நமஹ ஓம் கபிலாய நமஹ ஓம் கதகராய நமஹ ஓம் நாராயணாய நமஹ ஓம் தூமகேதவே நமஹ ஓம் கணாத்கச்சாய நமஹ ஓம் பாலகச்சாய நமஹ. ஹரி வாய் மூடுடா. அந்த கல்யாணம் நடக்காத ஃப்ரெண்டுன்னு நான் சொன்னது சக்கரபாணி காதல பூ சுத்தறதுக்குடா. அத புரிஞ்சுக்காம விஷ்ணுவை புடிச்சிட்டு வர காளிங்கம் பேட்ச் அனுப்பிருக்கடா. இப்ப என்ன ஆச்சுங்கற? எல்லாம் குட்டிச்சோர போச்சுங்கற. அவங்க ஏற்கனவே மர்டர் கேஸ்ல மாட்டிருக்காங்க. அந்த கேஸ் முடியற வரைக்கும் அவங்க வெளியே வரக்கூடாதுன்னு அண்டர் கிரவுண்ட்ல வச்சிருந்தோம். விஷ்ணுவை புடிச்சிட்டு வர இந்த கழுதைங்களை அனுப்பிருக்கலாம்ல. பவர்ஃபுல் பேட்ச்னு அவங்கள அனுப்பி வச்சேன். கிழிச்சேன். ஓம் அபாபதே நமஹ. கொலை பண்ணுவேன். இவன்டா இவன்டா. என்னடா என்னாச்சு? நம்ம காளிங்க அந்த ராஜா கிட்ட மாட்டிக்கிட்டா சார். அட கடவுளே, இப்ப பாத்தியாடா என்ன சிக்கல மாட்டிருக்கோன்னு. இவனுங்க கிடைக்கலங்கிறதுனால தான் அந்த மர்டர் கேஸ் கோர்ட்ல இன்னும் பெண்டிங்ல இருக்கு. இப்ப காளிங்க ராஜா கையில மாட்டிக்கிட்டான். மாட்ட காளிங்க ராஜா விட்டுருவானா? அடிச்சு இழுத்துட்டு போய் போலீஸ் கிட்ட ஒப்படைச்சிருவான். ஒப்படைச்சா என்ன ஆகுங்கற? போலீஸ் காளிங்களோட நட்ட காய்ட்டுவாங்க. அவன் அடி தாங்காம அந்த சக்கரபாணி சார் பாஸ்கர சும்மா தான் மிரட்ட சொன்னாருங்க. ஆனா சொக்கலிங்க சார் வந்து எங்களுக்கு பணம் கொடுத்து அவனை கொன்னுடுங்கடான்னு. உன்கிட்ட 2 தடவை நான் ஏமாந்துட்டேன்டா. என் மகனை என்கிட்ட இருந்து பிரிச்சதும் இல்லாம உன் மகனை ஜெயில இருந்து விடுதலை பண்ண வச்சிட்டேன்ல. எஸ், அன்னைக்கு ரங்கசாமியை விட்டு என்ன செருப்பால் அடிக்க வச்சதுக்கு உனக்கு சரியான பதிலடி கொடுக்க நினைச்சேன், கொடுத்துட்டேன். இந்த கதை இதோட முடிய போறதில்ல ஃப்ரெண்டு. உன் மகன் ராஜா காளிங்கன போலீஸ் ஸ்டேஷனுக்கு இழுத்துட்டு போறதுக்கு முன்னாடி இவங்க போலீஸ் கிட்ட போய் மாட்டிக்குவாங்க. பாஸ்கர மர்டர் செய்ய வச்சது நீதான் அப்படின்னு சாட்சி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நீ ஜெயிலுக்கு, நான் அந்த சேர்மன் சீட்டுக்கு ஒரே நேரத்துல போவோம். ராஜா, பாஸ்கர கொலை செய்ய வச்சது இந்த சொக்கலிங்கம் தான். எனக்கு எல்லாம் தெரியும் டாடி. டேய், இவனை போலீஸ் ஸ்டேஷனுக்கு இழுத்துட்டு போய் உண்மையை சொல்ல வச்சா ஜெயிலுக்கு போறது எங்க அப்பா ஒண்ணும் இல்லடா. பாஸ்கர கொலை செய்ய வச்ச நீங்க தான். கொலை செஞ்சு இந்த 3 பேரும் உயிரோட இருந்தா தானே நீ சாட்சி சொல்ல வைப்ப.
வேண்டாம். எதுக்காகடா என்னை இப்படி அலைய வைக்கிற? எருமக்கடா மாதிரி உன்னை வளர்த்தேன். செத்து நன்றி கடன் தீர்த்துக்கடா. வேண்டாம், என்ன கொன்னுடாதீங்க. ரிவால்வரை கீழே போடு. ராஜா என்னையா எங்க மூஞ்சில கேடி எழுதி போட்டுருக்கு. டைரக்டா வந்து எங்களை மட்டும் பிடிக்கிறீங்க. பார்த்தாலே தெரியுது. எடுத்துட்டு போங்க. ராஜா அண்ணா ராஜா ராஜா, உங்க அப்பா ஒரு குற்றவாளின்னு நினைச்சு நீ எங்க வீட்டுக்கு வந்த. இப்ப அவரு நிரபராதின்னு தெரிஞ்சும் கூட நான் குற்றவாளிதான் ரங்கசாமி. அன்னைக்கு நிர்மலா பாஸ்கர விரும்பினதை நான் ஒத்துக்கிட்டு இருந்தா இவ்வளவு நஷ்டம் ஏற்பட்டிருக்காது. என் மகன் என்னை விட்டு பிரிஞ்சு போனது நியாயம்தான். என் மகன் அதிர்ஷ்டக்காரன். அவன் பிறந்ததும் செல்வம் சேர்ந்துச்சுன்னு சந்தோஷப்பட்டனே தவிர அவன் வளர்ந்துட்டாங்கிறதையும் தர்மத்தையும் நியாயத்தையும் புரிஞ்சுக்கிட்டாங்கிறதையும் நான் தெரிஞ்சுக்காம போயிட்டேன். அப்பா ராஜா, சொத்து பத்து சேர்க்கறத விட எல்லாருக்கும் சோறு போடுறதுதான் பெருசுன்னு நீ சொன்ன வார்த்தை சத்தியமான உண்மை. அதனால இன்னையில இருந்து இந்த ஃபேக்டரியை தொழிலாளர்களுக்கு சொந்தமாக்குறேன். இனிமே பொறுப்புகளை உன்கிட்ட ஒப்படைச்சிட்டு நான் ஒதுங்கி வாழ போறேன். இல்லைங்க டாடி, ஒரு தொழிலாளியா இருந்து இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிற உங்க நேர்மை எங்களுக்கு வேணும். உங்க அனுபவம் எங்களுக்கு வேணும். இது எல்லாத்துக்கும் முன்னால சீக்கிரம் இங்க நடக்க வேண்டியது ஒண்ணு பாக்கி இருக்கு. ருக்மணி கல்யாணம். போ ராஜா. அவங்க கையை சேர்த்து வைக்க வேண்டியது நான் இல்ல டாடி, நம்ம நிர்மலா தான். போமா. ஹலோ சாரு, நீங்க சேர்த்து வைக்க வேண்டிய கை இன்னும் 2 பாக்கி இருக்கு. ஒண்ணு என்னது, இன்னொன்னு என் குருது. ஹலோ ராதாமணி, உங்க கையை சேர்த்து வைக்க வேண்டியது அவர் இல்ல, நான் தான். வா. ஆமா, இந்த ராஜா இவங்க வீட்டு பிள்ளையா அவங்க வீட்டு பிள்ளையா? என்னோட ஹஸ்பண்ட் எல்லார் வீட்டுக்கும் பிள்ளைதான்.